வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம 16 அதிகாரம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இதுவரைக்கும். இன்னைக்கு 17வது அதிகாரம். 17வது அதிகாரம் அழுக்காராமை. அதாவது பொறாமை இல்லாத இயல்பு. இந்த பொறாமை இல்லாத இயல்பை பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு 10 குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். அந்த முதல் குறள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்காராய் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு எத்தனையோ ஒழுக்கங்களை பற்றி எல்லாம் இப்போ நம்ம பேசியிருக்கோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இனியவை கூறல், அதுக்கப்புறம் நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, இப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒழுக்கங்களை பற்றி நமக்கு அவரு சொல்லியிருக்கார். இதே மாதிரி ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் அவர் முதல்ல அவர் சொல்றாரு. இந்த எப்படிலாம் நிறைய விஷயங்களை நீங்க ஒழுக்க நெறியாக கொள்ளணுமோ, அதே மாதிரி ஒரு ஒழுக்கமாக கொள்க. ஒழுக்காராய் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. என்னன்னா, இப்படிலாம் நீ ஒவ்வொன்னையும் எதை நம்ம உனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒழுக்கமுடைமை, அதுக்கப்புறம் இந்த இனிமை கூறல், பிறனில் விளையாமை, பொறையுடைமை, இதெல்லாம் ஒரு ஒழுக்கமாக இதை நாம அனுதினமும் இதை பயிற்சி எடுத்து நம்முடைய மனதை அதற்கு பழக்கி நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நல்ல கட்டுப்பாடோடு நாம வைத்துக் கொண்டு எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் நாம் வாழ்வதற்குத்தான் இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நமக்கு அவங்க கற்றுத்தாங்க. அதே மாதிரி மனிதனுடைய இயல்பு இருக்கு. ஒழுக்காராய் கொள்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி, ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இந்த அழுக்காறுங்கிறது ஒருவருடைய உள்ளத்துல ஒரு இயல்பா இருக்கு. ஒரு மோஸ்ட் ப்ரிவலன்ட் எமோஷன் நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய எமோஷன் என்ன அப்படின்னா இந்த அழுக்காறு. ஏன் நமக்கு இயல்புலேயே அந்த பொறாமைங்கிறது யாருடைய ஒரு வளர்ச்சியோ அல்லது அவங்களுடைய முன்னேற்றமோ அப்படின்னு இது பண்ண உடனே
மனிதர்களுக்கு வந்து அது என்ன உருவாயிருதுன்னா, ஒரு பொறாமை உணர்ச்சி வந்து அடுத்தவங்கள பார்த்த உடனே நமக்கு வந்து அந்த பொறாமை உணர்ச்சி வந்து மேலோங்கி வந்துருது. அதத்தான் அவரு சொல்றார். இந்த பொறாமை உணர்ச்சி வந்து நமக்கு வந்து உள்ளத்துக்குள்ள வந்து இந்த இயல்புங்கிறது நமக்கு வரவே கூடாது. அத வந்து ஒரு ஒழுக்க ஆறாக வந்து அதை நாம் வந்து கைக்கொள்ள வேண்டும். அப்படி வந்து அது அந்த அந்த உணர்வுகள், அந்த எமோஷன் நமக்கு வந்து வரக்கூடாது. அதாவது நமக்கு நீக்கிறது. எந்த கட்டத்திலயும் அழுக்காறு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு கேடு தரக்கூடிய ஒண்ணு. இந்த எமோஷன் வந்து இப்படியே நிக்குது மனிதர்களிடம். இந்த அழுக்காறு அப்படிங்கிற அந்த எமோஷன் மக்கள்கிட்ட வந்து வேரூன்றி நிக்குது. அதுக்காகத்தான் வந்து முதல்ல வேற எதையும் வந்து நமக்கு சொல்லல. ஒழுக்காய் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அப்போ அடுத்தவங்கள வந்து ஏன் வந்து இந்த இது இருக்கக்கூடாது? ஒழுக்கா ஒழுக்காரா கொள்க அப்படின்னு இந்த மற்ற விஷயங்கள் சொன்ன மாதிரி இத வந்து நமக்கு சொல்ற. இது ஏன் வந்து நமக்கு வந்து இத ஒரு ஒழுக்காராக வந்து நீங்க வந்து இத கைக்கொள்ளணும் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த இதுல வந்து நமக்கு வந்து எந்த விடையும் இல்ல. இதுல வந்து வள்ளுவர் வந்து நமக்கு வெறுமையா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு வா அப்படின்னு சொல்றாரு. அதுல வேந்து வந்து இப்படி அதனுடைய தீமை இருக்கு, அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு எதுவும் சொல்லல. இப்பதான் வந்து அவர் வந்து அந்த பொறாமை, அந்த அழுக்காறு, இந்த இதுகளை பற்றி எல்லாம் திருவள்ளுவர் விரிவாக அவர் சொல்ல போறார். அதனாலதான் நம்ம வந்து இதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வேற ஒன்னும் அவரு சொல்லல. நீ ஒழுக்காரா கொள்கைன்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்போ திருவள்ளுவர் வந்து இன்னும் என்ன சொல்ல போறாருங்கிறத வந்து நாம வந்து உன்னிப்பா கவனிக்கணும். அதை நம்ம கவனிச்சாதான் இந்த அழுக்காறுங்கிறது வந்து நமக்கு வந்து எவ்வளவு நம்மள வந்து சீரழிக்கக்கூடிய ஒண்ணாக வந்து அது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு. ஆகவே நண்பர்களே, நாம அந்த அழுக்காறை இப்ப பார்க்க போறோம். இது என்னப்பா இது, இந்த அழுக்காறு நான் இருந்தேன். நம்மள வந்து நிறைய பேர் நாம தெரியாம இருக்கோம். அப்போ அதை வந்து நாம தெரிஞ்சிடணும். அதை வந்து ஒரு ஒழுக்க ஆறாக வந்து அதை நாம கடைப்பிடிக்க பழகணும். அதனால வள்ளுவர் அதுல என்ன சொல்றாரு அடுத்தாப்புல நம்முடைய அந்த 2வது குறள்ல என்ன சொல்றாருங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.